வணக்கம். இது வழக்கு. நம்ம நாட்டுல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கௌரவமும் தன்மானம் ரொம்ப பெரிய அளவுல பார்க்கப்படுது. அப்படி அந்த கௌரவமும் தன்மானமும் கொஞ்சம் குறைஞ்சா கூட இந்த உலகத்துல வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு நாம நிறைய பேர் நினைக்கிறோம். அதுவும் காதல் விவகாரத்துல கௌரவம் ரொம்ப அதிகமாவே பார்க்கப்படுது. காதல்ல கௌரவ கொலை எப்படி நடக்குதோ அதே மாதிரி கௌரவ தற்கொலைகளும் நடக்குது. சென்னை அருகே உள்ள சோழவரம் ஜெகநாத சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரவியின் வீடு ஆழ்ந்த சோகத்தில் இருந்தது. 8ஆம் தேதி ரவி இறந்த நிலையில் 5 நாட்கள் கழித்தும் அவரது உடல் அடக்கம் செய்யப்படாமல் அவரது வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருந்தது. ஒருபுறம் உறவினர்களின் அழுகை, மறுபுறம் காவல்துறையின் டென்ஷன். பெருமளவு காவல்துறை குவிந்திருந்த நிலையில் ரவியின் மகள் விஷ்ணு பிரியாவின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தனர் அனைவரும். தந்தை ரவி இறந்திருந்த நிலையில் மகள் விஷ்ணு பிரியா காப்பகத்தில் தங்கியிருந்தார். இந்த பிரிவுக்கு காரணம் காதல். ஆம், விஷ்ணு பிரியா கடந்த சில ஆண்டுகளாக ரஞ்சித் குமார் என்ற வாலிபரை காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மகளின் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் ரவி. ஆனால் கடந்த 8ஆம் தேதி விஷ்ணு பிரியா திடீரென காணாமல் போனார். ஊருக்குள் விஷ்ணு பிரியா ரஞ்சித் குமாருடன் ஓடிப்போய்விட்டாள் என்று செய்தி பரவ துடிதுடித்து போனார் அவர். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த ரவி மகளின் செய்கையால் வருத்தமடைந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ரவி 8ஆம் தேதி தற்கொலை செய்த நிலையில் அவரது உடல் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதனிடையே ரவியின் உறவுக்காரர்கள் ரவியின் உடலை வாங்க மறுத்து சென்னை கொல்கத்தா சாலையில் இரவு 8 மணிக்கு மறியலில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ரவியின் மரணத்தால் ஆத்திரமடைந்த அவர்கள் காதல் ஜோடியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். காதல் விவகாரத்தில் சாதி உணர்வு புகுத்தப்பட்டதால் நிலைமையை சமாளிக்க காவல்துறையினர் நிதானமாக செயல்பட்டனர். கிட்டத்தட்ட 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரவு 1 மணிக்கு மறியலை கைவிட்டனர் ரவியின் உறவினர்கள். இதனிடையே 10ஆம் தேதி பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார் விஷ்ணு பிரியா. கோர்ட்டில் தனக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக கூறினார் அவர். அது மட்டுமின்றி தாயுடன் செல்ல விரும்பவில்லை என்றும் தன்னை காப்பகத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்றும் கூறினார் விஷ்ணு பிரியா. இதையடுத்து கெல்லிஸில் உள்ள அரசு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டார் விஷ்ணு பிரியா. ரவியின் உடலை வாங்கிய நிலையில் அவரது உறவினர்கள் மீண்டும் அதை அடக்கம் செய்ய மறுத்தனர். ரஞ்சித் குமார் மற்றும் அவரது பெற்றோரின் மீது வழக்கு பதிய காவல்துறையினரிடம் வலியுறுத்தினர். இந்த பரபரப்புக்கிடையில் காவல்துறை ரஞ்சித் குமார் மற்றும் அவரது பெற்றோரின் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது. ஆனால் மகள் இல்லாமல் ரவியை அடக்கம் செய்யக்கூடாது என ஒரு தரப்பினர் கூற மீண்டும் அடக்கத்திற்காக காத்திருந்தது ரவியின் உடல். ரவியின் மனைவி மஞ்சுளா ஐகோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் விஷ்ணு பிரியா தந்தையின் உடலை கடைசியாக ஒருமுறை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐகோர்ட்டிற்கு விடுமுறை என்பதால் அவசர வழக்காக நீதிபதியின் வீட்டிலேயே இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது விஷ்ணு பிரியா நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த விசாரணையின் முடிவில் தந்தையின் உடலை பார்க்க அனுமதிக்கப்பட்டார் விஷ்ணு பிரியா. மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களிடம் பிரியா தன்னுடைய தந்தையாருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. மாலை 5 மணி வரை இறுதி சடங்கில் கலந்து கொண்டு மீண்டும் மயிலாப்பூரில் உள்ள இல்லத்தில் அவரை ஒப்படைக்க வேண்டும். அடுத்து 4 நாட்களுக்கு அரசு பொது மருத்துவமனையில் அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு வெள்ளிக்கிழமை மீண்டும் பிரியாவை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என்று காவல்துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜெகநாதபுரம் சத்திரம் கிராமம் விஷ்ணு பிரியாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது. மானம் போய்விட்டதாக கருதி இறந்துவிட்ட ரவியின் உடல் மீது விழுந்து அழுது புரண்டனர் உறவினர்கள். ஊரில் உள்ள மற்றவர்கள் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்குவதற்காக காத்திருந்தனர். பாமகவை சேர்ந்த GK மணி, AK மூர்த்தி உள்ளிட்டோர் ரவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு காத்திருந்தனர். இந்த நிலையில் ஊருக்குள் அழைத்து வரப்பட்டார் விஷ்ணு பிரியா. அவரை யாரும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை பலத்த பாதுகாப்பு செய்திருந்தது. அவர் ரவியின் உடல் அருகே வந்தவுடன் அந்த பகுதியே அந்த பெண்ணோடு சேர்ந்து அழுதது. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று கதறினார் விஷ்ணு பிரியா. புதிய மனித உறவுகளை ஏற்படுத்த முயலும் போதெல்லாம் ஏன் இத்தனை துயரம் ஏற்படுகிறது? காதலிப்பது குற்றமா என்ற கேள்வி விஷ்ணு பிரியாவிடம். வேறு சமூகத்தில் காதலிப்பது குற்றமே என்ற ரீதியில் அவரை தவிர மற்றவர்கள். சாதி, கௌரவம் போன்றவை நம் சமூகத்தில் எவ்வளவு துயரத்தை தருகிறது என்பதை அங்கே நடந்த காட்சிகள் உணர்த்தின. அப்பா வேணும் என்று அழுது புரண்ட விஷ்ணு பிரியாவை தேற்ற அங்கு யாராலும் இயலவில்லை. பெரும் துயரமாக வெடித்த அழுகை போக போக மௌனமாக மாற ரவியின் உடல் அடக்கம் செய்ய தயாரானது. விஷ்ணு பிரியாவின் கடைசி அழுகைக்கு பின்பு ரவியின் உடல் ஒரு திசைக்கு எடுத்துச் செல்லப்பட மறுதிசையில் அழைத்துச் செல்லப்பட்டார் விஷ்ணு பிரியா. கோர்ட் உத்தரவின்படி மாலை 5 மணிக்குள் அவர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். ரவி தன்னுடைய மகள் ஓடிவிட்டாரே என்ற துயரத்தில் அதிர்ச்சியில அவர் இறந்து விட்டார். மானம் பறிபோகுதுன்னு சொல்லி அந்த மானத்தை காக்க அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது வருத்தப்பட வேண்டிய செய்தி. இப்படி தற்கொலை செய்து கொள்வது ஒரு தீர்வா அமையாது. இதே மாதிரிதான் தருமபுரியில நாகராஜன் தன்னுடைய மகள் ஓடிவிட்டார்னு தற்கொலை செய்து கொண்டார். அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அதே மாதிரி இங்கேயே நடந்திருக்கு. ஆனா திரையுலகத்தை சார்ந்த, சினிமா துறையை சார்ந்த சேரன் மகள் ஓடிவிட்டார் என்ற செய்தியில சேரன் கலங்கி போனார், வேதனைப்பட்டார். அவரது குடும்பமும் சினிமா துறையை சார்ந்த எல்லாரும் ஓடி நின்னாங்க. அந்த பிரச்சனையில காவல்துறை நல்ல அணுகுமுறையை கையாண்டது, நீதிமன்றம் நல்ல வழிகாட்டியது. இன்னைக்கு சேரன் மகள் பாதுகாப்பாக வீடு சென்ற நல்ல பலன் கிடைச்சிருக்குது. அதை போல நம்முடைய ரவி செய்திருக்க வேண்டும். இன்னைக்கு எந்த தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மகள் யார் குடும்பத்தில் ஓடிட்டாலும் கூட தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. அது தீர்வா அமையாது. இன்னைக்கு மகளை மீட்டெடுப்பதற்கு கடுமையா வாதாடணும், போராடணும். அப்பதான் வெற்றி கிட்டும்.
சில மாதங்களுக்கு முன்பு தர்மபுரியைச் சேர்ந்த திவ்யா இளவரசன் ஜோடி திருமணம் செய்து கொண்ட போது திவ்யாவின் தந்தை நாகராஜ் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் ரவியின் தற்கொலை மறுபடியும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஷ்ணுபிரியாவிற்கு தற்பொழுது மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அவர் மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவார். அப்பொழுது விஷ்ணுபிரியா தன் தாயாருடன் செல்ல சம்மதிப்பாரா என்பது தெரிந்துவிடும். நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பெற்றோர்களுடைய சம்மதம். என்னதான் தன்னுடைய மகனோ மகளோ கல்யாண விஷயத்துல ஒரு சிறந்த முடிவு எடுத்திருந்தாலும் கூட அதை ஏத்துக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் பெற்றோர்கிட்ட இல்லைன்னே சொல்லலாம். இந்த நிலை மாறணும் அப்படின்னா கண்டிப்பா காலம்தான் பதில் சொல்லணும்.